இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்களை வாழ்த்தி கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 91:11. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். Psalms 91:11. For he will command his angels concerning you to guard you in all your ways. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வது, நான் உங்களை காக்கும்படிக்கு உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று. உங்களையும் என்னையும் காக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவாராம். நம் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் ஒரு தூதரை வைத்திருக்கிறார். அவர்கள் என்ன செய்வார்கள்? நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் நம்மை ஏந்தி கொண்டு போவார்களாம். ஆமேன். உங்களையும் என்னையும் காக்கும்படிக்கு, உங்களுக்கும் எனக்கும் ஒரு தீங்கு வராதபடி உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதாட்களுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். எனவே உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே பண்ணும்படியாய் அவர் செய்வார். ஆமேன். உங்களை காக்கிற தேவன் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று என் வேதம் சொல்கின்றது. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலும் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசெயமும் கேடகமாய் இருக்குமாம். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில நடைபெற போகிற தீங்கு, எந்த தீங்கா இருந்தாலும் கர்த்தர் அதை உங்களுடைய வாழ்க்கையில அது வாய்க்காமலே பண்ணும்படியாய் செய்வார். ஆமேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். அவர் உங்களையும் என்னையும் அவருடைய சிறகுகளில் கீழ் வைத்து அற்புதமாய் பாதுகாத்துக் கொள்வாராம். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உங்களை தப்புவிப்பாராம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாய் அவர் உன்னுடனே கூட இருக்கிறார். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நம்மை தப்புவிக்கும்படி, நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை காக்கும்படி நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவை அக்கினிலிருந்து காப்பாற்றின தேவன் தரியு ராஜாவை கையிலிருந்து தானியேலை சிங்கத்தின் கெபியில தள்ளின பொழுதும் கூட சிங்கத்தின் வாய்களிலிருந்து மீட்ட பாதுகாத்த தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ஏற்படுகிற எல்லா சோதனையிலிருந்தும் அவர் தப்பிக்கொள்ள நமக்கு வழியை செய்வார். ஆமேன். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களையும் என்னையும் அற்புதமாய் காக்க அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கின்றார். எனவே அவருடைய பாதத்துல நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை காக்கிற தேவன் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நீர் எங்களுக்காய் எப்பொழுதும் அப்பா ஜீவனோடு இருந்து எங்களை பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய தூதாட்களை எங்களுக்காக வைத்திருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த கொட்டைக்குள்ளே நீர் வைத்து பாதுகாத்து வருவதற்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தீர்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.